ஏ ஆனந்தி, ஆனந்தி எழுந்துட்டீங்களா? கதவை தரடி. ஐயோ ஆனந்தி, உங்க அம்மா வேற வந்துட்டாங்கடி. ஏய் ரெஜினா, ஏதாவது சொல்லி சமாளிங்கடி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தே, எப்படியாவது சமாளிங்க. ஏ ஆனந்தி, நாங்க இங்க இல்லங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்னை கிட்ட நான் கீழே போயிட்டேன்னு சொல்லுங்க. சௌந்தர்யாவ பாத்ரூம் அனுப்பு. கோகில அக்கா குளிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லு. எப்படியாவது சமாளிங்க. அன்பு, அம்மா வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வேகமா போங்க அன்பு. போறேன். ஏய் சௌசு, நீ பாத்ரூம் போ. பாத்ரூம்கா? எதுக்கு? ஏய், கோகில் அக்கா உள்ள பாத்ரூம்ல இருக்க மாதிரி சமாளிக்கணும். நீ தண்ணிய கீழே ஊத்தி குளிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இரு. ஏய் வா. போ. போடி. ஆனந்தி, நேரம் ஆகுது, கதவை தர. ஆனந்தி. ஏமா ரஜினா, கதவை திறக்க இம்புட்டு நேரமா? தூங்கிட்டம்மா. நேரத்தோட எந்திரிக்கணும்னு ராத்திரியே சொன்னோம்ல. சரி, ஆனந்தி எங்க? ஆனந்தி கீழேதாம்மா போனா. கீழையா? நான் பாக்கலையே. நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது அன்போட அம்மா காலையில எழுந்ததுமே காஃபி குடிப்பாங்களா, அதான் அவங்களுக்கு காஃபி போடுறதுக்காக கீழே கிச்சன் வரைக்கும் போயிருக்கா. ஆமா சம்பந்தியம்மா, அன்புவை தேடி அவங்க அம்மா வந்திருந்தாங்க. ஒருவேளை அதுக்காக தான் இருக்கும். அப்படியே சம்பந்தி. சரி சரி. ஆமா, கோகிலா எங்க? கோகிலா அக்கா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏ கோகிலா, சீயக்கா போட்டு தேய்ச்சி குளிக்கிறல்ல? சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு வா. சரி வாங்க சம்பந்தி, அவ குளிச்சிட்டு வரட்டும், நம்ம போவோம். நீங்க போங்க சம்பந்தி. நான் கோகிலா குளிச்சுட்டு வந்ததும் முதல் பூவை தலையில வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் மத்த வேலையெல்லாம் பாருங்க. சரிங்க சம்பந்தி. சரி. ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லா இங்கே தான் உட்கார்ந்திருக்கணும் போல. எத்தனை பக்கெட் தண்ணி வீணா போதோ. கோகிலாக்கா, நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பொறுமையா குளிங்கன்னு. சேக்காவே நல்லா தேய்ச்சி குளிங்கன்னு. பார்த்து பாத்ரூம் வழுக்காம சமாளிச்சுக்கோங்க. போறாளே. மா, நான் இப்ப வந்துடுறேம்மா. சரிம்மா. எப்படி கோர்த்து விட்டு போறா பாரு. இவ வேற. என்னம்மா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆமா, காபி குடிச்சீங்களா? அதெல்லாம் விடுங்க. ஆனந்தி எங்க? ஆனந்தி உங்களுக்கு தானே காபி போட போயிருக்கா. எனக்கா? ஆமா, நீங்க காலையில இருந்தா காபி குடிப்பீங்க. ஆனந்தி காபி போட போயிருக்கான்னு ரஜினா சொன்னாலே. ஆமா ஆண்டி, உங்களுக்காக காஃபி போடுதான் ஆனந்தி சமைக்கிற இடத்துக்கு போயிருக்கா. சரி, அன்பு எங்க? அன்பு எங்க ரூமுக்கு வரலையே. ஏன் எங்க போயிட்டாரு தெரியல. மாப்பிள்ள ரூம்லயும் இல்ல, இங்கேயும் இல்லனா எங்கதான் போனா? அத்தே, மாமா இப்பதான் உங்களை தேடி ரூம்க்கு வந்தாரு. குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி வேணும்னு கேட்டிருந்தேன், அதுக்காக தான் போயிருக்காரு. என்னம்மா, ரூம்ல சுடுதண்ணி வரலையா? ஆமா, அதனாலதான் அன்பு மாமா போயிருக்காரு. சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அத்தே வாங்க அத்தே, சுடு தண்ணி வந்திருக்கும், நீங்க வந்து குளிங்க, மாமா வந்துருவாரு. சரி, நான் ரூம்ல இருக்கேன்,
அவன் வந்தான்னா என்கிட்ட சொல்லு. ம் சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ம்? ஏங்க அன்புவை பாத்தீங்களா? எங்க இருக்காரு? இல்ல ரஜினா, மாமாவை பார்க்கல. அப்போ நீங்க அன்புவை பார்த்த மாதிரி சொன்னீங்க. எங்க மாமாவை பத்தி கேட்டதும் நீங்க முழிச்சத பார்த்தேன். ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு மட்டும் தெரியும். அதனாலதான் சமாளிச்சு அனுப்பி வச்சேன். ஆமா, மாமாக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை அன்புக்கு இல்ல. வேற? இப்போ என்ன பண்றதுனே தெரியல. என்ன சொல்றீங்க ரஜினா? இப்ப ஆனந்திக்கும் கோகிலாக்கும் என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல, அவங்க சேஃபா தான் இருக்காங்க. அன்புதான் காப்பாத்தி அவங்கள மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க உள்ள வர வரைக்கும் நீங்க அன்பு அம்மாவையும் ஆனந்தி அம்மாவையும் சமாளிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். மாமா, ஆனந்தி, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல துளசி, எந்த பிரச்சனையும் இல்ல. ரெஜினா துளசி தவிர வேற யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது ஆனந்தி. அங்க வேற ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? மாப்பிள்ளையோட அம்மா கோகிலாக்காவை பாக்கணும்னு சொல்லி கோகிலாக்கா ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க குளிச்சிட்டு வந்ததும் உங்களுக்கு முதல் பூ வச்சுட்டு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சௌசவ் தான் பாத்ரூம்ல இருந்து நீங்க குளிக்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க வேறயா? நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவங்கள நான் கிளியர் பண்றேன். நீங்க யார் கண்ணியும் படாம மேல வாங்க, சீக்கிரம் வாங்க. வாக்கா. ஏமா கோகிலா, எவ்வளவு நேரமாமா குளிப்ப? சீக்கிரமாமா. இது வந்துடுறேன். என்ன குரல் வேற மாதிரியா இருக்கு? ஒருவேளை பாத்ரூம்ல இருந்து பேசுறதுனால அப்படி இருக்கோ என்னமோ தெரியல. ஆண்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா, ஏன் என்னாச்சு? இல்ல, ரொம்ப நேரமா கீழே உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. யாருமா? இல்ல, இந்த கல்யாண சடங்குக்கு ஏதோ பொருள் தேவைன்னு சாஸ்திரிகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியா? கோகிலாக்கு முதல் பூ வச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி, நீயும் ஆனந்தியும் சேர்ந்து வச்சிடுறீங்களா? நாங்க வச்சிடுறோம், நீங்க போங்க. சரிம்மா.